ம். என்ன ஹலோ யார் சார். நீங்க? நல்ல மூட்ல இல்ல போல இருக்குது. இல்லன்னா நீங்க குடுக்குறீங்களா? அடியான தெரியல. சிந்து நதி பத்திரிக்கை சுரேஷ். நீங்க மறந்துட்டீங்க. நீங்க ஊட்டிக்கு வந்திருந்தப்போ ஒண்ணா உட்காந்து தண்ணி அடிச்சோமே. ஓஹோ. என் கூட உட்காந்து தண்ணி அடிக்கிறவங்களை எல்லாம் லிஸ்ட் எடுக்கணும்னு ஆரம்பிச்சா அந்த லிஸ்ட் முடியறதுக்கு என் ஆயுசே பத்தாது. அதை விட இப்ப எதுக்கு வந்த இன்டர்வியூ? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஒரு சின்ன டவுட். அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்களே, வரிசையா உங்க படங்கள்லாம் ஃபிளாப் ஆவறத எப்படி தாங்கிக்கிறீங்க? கொஞ்சம் எழுந்துக்கிறியா? எழுந்துரு. ஆ, நான் உன்னை அடிச்சேன்னு வச்சுக்க, ஆ. அதையே உன் பத்திரிக்கையோட ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டு அதை வச்சே நீ பாப்புலர் ஆயிடுவ. அதோட சினிமா பத்திரிக்கைக்காரங்க எல்லாரையும் அனாவசியமா நான் பகிச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். சோ தேவையில்லாம இங்க சீன் போடாம எழுந்து போடா. போயிடுறேன். சொன்னா போயிட போறேன். இடத்த கொடுத்தா உடனே மடத்தை பிடிச்சிருவானுங்களே. இந்த மாதிரி எத்தனையோ பேரை சமாளிச்சு பழகிட்ட மூர்த்தி. அண்ணே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரொடியூசர் வசந்தகுமாரோட அடுத்த படத்தை பண்ண போறது நம்ம எபி சார் தானா. ஹீரோயின் நம்ம மாளவிகா தானா. 2 பேருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டாராம். அப்படியா? ஆ ஏபி என்கிட்ட சொல்லலையே. நல்ல வேளை இப்போவாவது படத்தை ஸ்டார்ட் பண்ணானே. அவன் படத்தோட சப்ஜெக்ட் என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நிச்சயமா ஹிட் ஆயிடும். ஆனா ஹீரோ மட்டும் யாருன்னு இன்னும் முடிவு பண்ணலையா. ஒரு தடவை வேணும்னா நீங்களே அவரை கேளுங்களேன். என்னன்னு? அது எப்படி நானே போய் ஒருவேளை அவன் வேண்டான்னு சொல்லிட்டா ரொம்ப அசிங்கமாயிடும். அவனுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நீங்களே நேரடியா கேட்க வேண்டானே, மாளவிகா விட்டு கேட்க சொல்லுங்களேன். சச்சே, அது சரியா இருக்காது. எல்லாம் சரி வருண்ணே. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா கண்டிப்பா எபி சார் தட்ட மாட்டாரு. இதுல எந்த தப்பு இல்லைண்ணே. இந்த படத்துல மட்டும் நீங்க ஹீரோவா பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்க ரேஞ்சே வேறண்ணே. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். எதுக்கும் அந்த பொண்ணு காதுல நைஸா விஷயத்தை போட்டு வைங்கண்ணே. வளர்மதி இந்தா. இந்தாங்க. ஏய் என்னது இது? இல்ல கண்டினியூட்டி. அந்த மெரூன் Dress இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. ஐயோ அது கீழே இருக்கே. பரவாயில்ல, போய் எடுத்துட்டு வா. சரி இந்த டவலை கட்டிக்கீங்க. போ. அம்மா இதுக்கு லாக் இல்ல. பரவாயில்ல, நீ போய் எடுத்துட்டு வா போ. பூவர சம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு. கிடைச்சதா? மாலு, ஐயோ அஜய், யாராவது வந்துட போறாங்க. ப்ளீஸ் போ. ஐயோ. அஜய், ஏதாவது கொடுக்கணும்னா சீக்கிரம் கொடுத்துட்டு போ. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லன்னு தான் வந்தேன். வேணும்னா திரும்பி நிக்கிறேன். ஓ, அவ்ளோ டீசன்ட் ஆயிட்டியா? சரி சொல்லு. ஏபி படம் ஆரம்பிக்கிறான். தெரியும், நான் தானே ஹீரோயின். ஏபியோட ஃபர்ஸ்ட் படம். அவன் மனசு வச்சானா இண்டஸ்ட்ரியில நான் நிலைக்க முடியும். அந்த சப்ஜெக்டும் எனக்கு தெரியும். அதுல ஹீரோ ரோல எனக்கு. உன்னோட ஃப்ரெண்ட் தானே, அவர்கிட்டயே இத பத்தி பேசு. அதை எப்படி மாலு நான் அவங்கிட்ட போய் கேட்க முடியும்? அவன் வேற யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீ அவங்கிட்ட சொல்றியா? சொல்றேன். சொன்னா மட்டும் போதாது. அவர் முன்ன ஹீரோ ஆக்கலனா டேட் தரமாட்டேன்னு சொல்லிட்டுமா? இல்ல இல்ல, அப்படி எதுவும் செஞ்சிடாத. அவன் தப்பா நினைச்சிருவான். சரி, எபி சார் கிட்ட சொல்லி அந்த ரோல தர சொல்றேன். தந்துருவாரு. எனக்கு நீ என்ன தருவ? என் உயிரையே தருவேன். நம்பலாம்ல? சந்தேகமா? தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாம் உன்கிட்டயே வச்சுக்க. ஓகே. நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? எல்லாரும் சொல்ற மாதிரி அங்க எதுவும் நடக்கல.
நாங்க 2 பேரும் அங்க ரூம்குள்ள. நீங்க 2 பேரும் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்ற டீடைல்ஸ பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வெறி வேணும். அதுல தோத்துட்டினா அப்புறம் தலையெடுக்கவே மாட்டேன். அதுல ஜெயிக்கிற வழியை மட்டும் பாரு. தெரியும். என்ன தெரியும்? ஒரு புண்ணாக்கும் தெரியாது. இவன் மேல உனக்கு நிஜமாவே அக்கறை இருக்கா? அப்படி அக்கறை இருக்கிறது மட்டும் உண்மைன்னா அவ பேரை ஸ்பாயில் பண்ணிடாத. தமிழ்ல மட்டும் இல்ல, மத்த லாங்குவேஜ்ல அவ ரெகக்னைஸ்டு ஆர்டிஸ்ட். அவளை பத்தி பத்திரிக்கையில தாறுமாறா எழுதிட்டாங்கன்னா என்னடா செய்யறது? எபினா ப்ளீஸ், அஜய் எந்த தப்பும் செய்யல. நாங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ள இருந்தது உண்மைதான். எதுக்காக வந்தாருன்னு சொல்றேன். எதுவும் தேவையில்லை. இது நான் முதல்ல டைரக்ட் பண்ற படம். என்னுடைய எத்தனையோ வருஷத்து கனவு. இப்போ அது நடக்க போகுது. இதுல ஹீரோயின் நீனா, ஹீரோ அவன்தான். இவன் இந்த மாதிரி ஏதாவது எக்கு தப்பா செஞ்சுட்டு அதனால இவனை இந்த படத்துல இருந்து தூக்கிடலான்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னா இந்த படத்தையே செய்ய மாட்டேன். காரணம் தெரியுமா? இவனுக்கு ஏற்கனவே நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன பத்தி தெரியல, நான் கொடுத்த வாக்க தவற மாட்டேன். சொல்ல வந்தத நீ நேரடியாவே சொல்லி தொலைச்சிருந்தனா நான் இவ்வளவு டென்ஷனா இருக்க மாட்டேன்ல. எபினா என்ன மண்ணாங்கட்டி. முருகா, ஷண்முகா, வாயில வேலை குத்திக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு பாத யாத்திரையா உன் மலையேறி வரையா. யாருமே மறக்க முடியாது, தமிழ் சினிமாவோட சரித்திரத்துல நிரந்தரமா இடம் பிடிச்ச படம் ஏபி குருவில்லா டைரக்ட் பண்ண யாருக்காகங்கிற சினிமா. அந்த படத்தோட திரைக்கதையை அவர் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் மோகனகிருஷ்ணன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்தபோது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இதை மார்க் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க சார், உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. நான் பேசிட்டு வந்தேன். சரி சார், நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, நான் அஜய் பேசுறேன். வேற வழி இல்லாம இன்னைக்கு காலையில நானும் மாலுவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். யாருக்கும் தெரியாது, சொல்லவும் இல்லை. இப்போதைக்கு உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன். இப்போ எங்க இருக்கீங்க? நாம அந்த பனிக்காலம் ஷூட் பண்ணோம்ல, கிளவுட்ஸ் அண்ட் பங்களா. ஏய், அதை இப்போ என் ஃப்ரெண்டு தான் வாங்கியிருக்கான். சுமார் நாங்க இப்போ அங்கதான் இருக்கோம். இங்கே தான் வரணும்னு மாலு ஆசைப்பட்டா. அது சரி, மாலுங்க இங்கே தான் இருக்கா. கொடுக்குறேன். ஹலோ எபினா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் ஆசீர்வாதம் என்னைக்கு உண்டு. அது வரைக்கும் தான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்டேயே ஒப்படைச்சிட்டு மாளவிகா அஜய் சந்திரன் கூட வந்துட்டா. ஒரு புது வாழ்க்கைய, அவங்க கனவு கண்ட வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. கிளவுட்ஸ் எண்ட் அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை தொடங்கின இடம் இதுதான். Not bad. Malavika must have been highly romantic. அவங்க தானே இங்க வரணும்னு சஜஸ்ட் பண்ணாங்க. நீ என்னைக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு ரொமான்டிக் ப்ரொபோசல் கொடுக்க போற? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் ப்ரப்போஸ் பண்றேன். சம்பிரதாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தானா? இல்லைன்னா என் கூட நீ வாழ மாட்டியா? யார பாக்குறாங்க? யாரு? அஜயும் மாலவிகாவும். முதல் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு எபி சார் இறந்தாரு? ஒரு 6 மாசம் இருக்கும். அடுத்த படத்துக்கு லொகேஷன் பார்க்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல? நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஆமா, மைசூர் பக்கத்துல ஒரு இடத்துல தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி எபி குருவில்லா தன் டைரியில ஒரு வருத்தமான இன்சிடென்ட் பத்தி எழுதியிருக்காரு. மாளவிகாவை ஒரு ஃபிளாட்ல வச்சு மீட் பண்ணாரா. அந்த மீட்டிங்க்கு முன்னாடியே மாளவிகாவும் அஜய் சந்திரனும் பிரிஞ்சுட்டாங்க. என் 2வது படத்துலையும் அஜயனும் மாளவிகாவும் தான் நடிக்கணும்னு முடிவு பண்ணி அவங்கள பார்க்க வந்தேன். ஆனா அங்க நான் பார்த்தது டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்த ஒரு மாளவிகா. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னு புரியல. தண்ணி அடிக்கிற மாளவிகாவை பார்த்ததில்ல. ஏகப்பட்ட டென்ஷன். எப்படின்னா சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான். நான் உங்ககிட்ட எந்த காரணத்தையும் கேட்கலையே. அப்படி கேட்டா என் மனசுதான் அனாவசியமா கஷ்டப்படும். அதை விட படத்தை எப்ப ஆரம்பிக்கிறீங்க? மணிகண்டன் தான் இப்ப என் டேட்ஸ் பாக்குறாரு. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன டேட்ஸ்னு மட்டும் சொல்லுங்க, நான் அதை பிளாக் பண்ணி வைக்கிறேன். அஜயன் ஜனவரி 1st வீக்ல டேட்ஸ் தரேன்னு சொன்னா, 2nd வீக்ல உன் பொசிஷன் எப்படி? ஓ,
அஜய் தான் ஹீரோவா? அது அது சரியா வராது எபினா. 2 பேரும் சேர்ந்து இனிமே படத்துல நடிக்க முடியாது. எங்க 2 பேர்ல யார் வேணும்னு தீர்மானம் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்துல இதுதான் என்னோட முடிவு. ஒண்ணு அவரு, இல்லைன்னா நான். யூ டிசைட். சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், பட் அது இவ்வளவு சீரியஸா இருக்கும்னு நினைக்கல. என்னாச்சு? உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன ப்ராப்ளம்? நோ எபினா, அதை பத்தி பேசி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லை. சசி சொல்லு. நான் நேத்து தான் சென்னைக்கு வந்தேன். செப்டம்பர்லையா? செப்டம்பர்ல நம்ம எபியோட படம் இருக்கே. சான்ஸே இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றிலாம் பேசவே முடியாது. அவனை பற்றி தான் தெரியும்ல. அதுவும் அவன் முதல் படம். அதனால் 50 நாள் தொடர்ந்து கால் ஷீட் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் இப்போ நடிக்கிறது இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம பேரை காப்பாற்றிக்கணும்ல. ஹேய் மாலு, மாளவிகா, மாலு. உங்க கூட நடிக்கிறதுக்கு வேற ஒரு பொண்ணு தேடிக்குங்க. மாலு ஆக்டிங்க நிறுத்திட்டா. ஏன் என்னாச்சு? மாலுவோட புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. எனக்கு புரியல. இன்னும் புரியல? நாம அப்பா அம்மா ஆக போறோம். அது எப்படி? அது எப்படின்னு கேட்டா என்ன கேள்வி இது? இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? உங்களை போய் கட்டிக்கிட்டேன் பாருங்க. இதுவே இந்த சிச்சுவேஷன் சினிமால வந்திருந்தா பொண்டாட்டிய கையில தூக்கி முத்தம் கொடுத்து அப்படியே துள்ளி குதிப்பீங்கல்ல. பொண்டாட்டிய லவ்வோட கட்டி அணைச்சுப்பீங்க. அப்படிலாம் தான் எதுவும் செய்யல. அட்லீஸ்ட் கொஞ்சம் சிரிக்கலாமே. காசு கொடுத்தாதான் முகத்துல சிரிப்பு வருமா? அதுக்கு இல்ல, நமக்கு செப்டம்பர்ல எபி படம் வேற இருக்கு. அதனாலதான் நானும் வேற யாராவது பொண்ணு தேடுங்கன்னு சொல்றேன். நான் எங்கேயும் நகர மாட்டேன். நான் என் குழந்தையோடயே இருக்கேன். அது வளர்றத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அஜய், நல்ல கடவுளை வேண்டிக்க. நமக்கு ட்வின்ஸ் போதும். விளையாட்டு கூட சொல்லாத. நீ இல்லைன்னு மறுத்துட்டா ஷூட்டிங்கே நடக்காது. ஏன் நடக்காது? எபியன் கிட்ட நான் சொல்றேன். உனக்கு ஒரு அழகான ஹீரோயினை ரெடி பண்ணுவாரு. மாலு, புரியாம பேசாத. உன்னோட டேட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டே இருக்கு. நீ இல்லைன்னு சொல்லிட்டா என்னோட மார்க்கெட்டும் காலி. இந்த ப்ராஜெக்ட் ஹிட் ஆனாதான் எபி அன்னைக்கே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மறுஜென்மம் கிடைக்கும். பட் செப்டம்பர்ல வயிறு காட்டி கொடுத்துருமே. அது மட்டும் இல்ல, அப்பதான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்ட்ரெயின்லாம் பண்ண முடியாது. அது பெரிய ரிஸ்க் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், நான் இனிமே மிஸ்ஸஸ் அஜய் சந்திரனாவே இருந்துடுறேன். வீட்டையும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்து கொடுத்து நீங்க யாரை சைட் அடிக்கிறீங்கன்னு செக் பண்ணும்ல. அதுக்கு அஜய் சந்திரன் ஒரு நடிகனா இருக்கணும்ல. தோத்து போய் ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது கிடைக்கலன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகி நானும் ஏதாவது சின்ன ரோல். பிறக்காத நம்ம குழந்தைக்காக என் கனவை நான் இறக்கி வைக்கணுமா? என்ன அஜய், என்ன இது? கமான், நான் என்ன செய்யணுங்கிற? நமக்கு இந்த குழந்தை வேண்டாம். என்னது? மாலு, இதை கலைச்சிடலாம். அப்புறம் கூட குழந்தை பெற்றுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு வசதியான வாழ்க்கையை தரலாம். அவங்க அப்பா ஒரு ஸ்டாரா இருந்தா அவங்களுக்கும் பெருமை தானே. நான் நினைச்சதை நிச்சயம் சாதிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு எனக்கு உன் ஹெல்ப் வேணும். இப்ப நான் சொல்றது எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். மனசு நிறைய கனவுகளோட இருக்கேன். என் குழந்தைய நம்ம குழந்தைன்னு சொல்லு. அதை கொஞ்ச நாள் தள்ளி போடலாங்கிற, அவ்வளவுதான். அதுக்காக இப்ப கொல்ல சொல்றீங்களா? உங்களுக்காக சம்மதிக்கிறேன்.
அஜய் அவளை வற்புறுத்தினான். அதுக்கு கட்டுப்பட்டு அபாஷனுக்கு மாளவிகா சம்மதிச்சா. கூடவே அவளுக்கு இன்னொரு சர்ஜரியும் நடந்தது. அது எதுக்காகன்னு கொஞ்ச நாள் கழிச்சு மாளவிகாவுக்கு அவளுடைய ஃப்ரெண்டு டாக்டர் வசந்தி சொல்லி தான் தெரிஞ்சது. ஓவரில் ஏதோ சின்ன growth இருக்குன்னு சொன்னாரு. அதை ரிமூவ் பண்ண ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் வசந்தி, என்ன? ஏன் அஜய் உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சாரு? அதுதான் எனக்கு புரியல. என்ன விஷயம்? எதை மறைச்சிட்டாருங்கிற? மாலு, உனக்கு நடந்த ஆபரேஷன் growth ரிமூவலுக்காக இல்ல. உன் ஃபெலோப்பியன் டியூபை ரிமூவ் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் உன் லைஃப்ல இனிமே உன்னால தாயாக முடியாது. What do you mean? மாலு, மாலு, அஜய் எதுக்காக இப்படி செஞ்சாரு? நீ எப்பவுமே கர்ப்பம் தரிக்க கூடாதுன்னு அஜய் நினைக்க காரணம் என்ன? மாலு, தன்னோட லட்சியத்தை அடைய என்னோட கனவுகளை மண்ணோட மண்ணா புதைச்சிட்டாரு. ஒரு மனைவிக்கு தன்னோட கணவனை வெறுக்கிறதுக்கு இதை விட பெரிய காரணம் வேற என்ன வேணும்? அக்கி, டேய், சூடான டீ இந்தா. தேங்க்ஸ். எப்ப தூங்குன? தெரியல. எழுத ஆரம்பிச்சிட்டியா? யா, நானா எழுதல, தானா எழுத வைக்குது.